வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா 2025 மணி இந்த பேங்கை உங்களோட செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இன்டர்நெட்டில் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட் டைமாக சொல்கிறது இது நானாக தான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரெஸ்லிங் சேனல்லையும் இன்ன வரைக்கும் சொல்லலை. ஃபஸ்ட் டைமாக நான் தான் இப்போ சொல்கிறேன். அதாவது இப்போ டபிள்யூடபிள்யூவோட கரண்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மளுடைய செத் ராலன்ஸ் ஒரு நியூ ஃபேக்ஷனில் இருக்கார். அதாவது நம்முடைய லோகன் பால், அதாவது நம்முடைய பால் ஹெமனாக இருக்கட்டும், நம்முடைய பிரான் பிரேக்கராக இருக்கட்டும், நம்முடைய செத் ராலன்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு நியூ ஃபேக்ஷனில் இருக்காங்க. இந்த ஃபேக்ஷனோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஃபேக்ஷனில் இருக்கவங்க எல்லாருமே அதாவது வளர்ந்து வர ரெஸ்லரை குறிக்கிறவங்க. அதாவது பால் ஹெமன் இருக்காருன்னா, பால் ஹெமனுக்கு கீழே யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்முடைய பிரான் பிரேக்கர் இருக்கார். அப்படின்னா பிரான் பிரேக்கரை வளர்த்து விடணுமே அப்படிங்கிறக்காக இருக்கிறாரு. அப்போ எதுக்கு செத் ராலன்ஸ் இருக்கார் அப்படின்னு கேட்டால், செத் ராலன்ஸும் இருப்பார். ஏன்னாலும் அந்த பால் ஹெமன் இருக்காருன்னா, வளர்ந்து வர ரெஸ்லரில் நம்ம பிரான் பிரேக்கர் இருக்காருன்னா, பிரான் பிரேக்கர் கூட நம்முடைய செத் ராலன்ஸ் இல்லாமல் நம்மளுடைய பால் ஹெமன் மட்டும் இருந்தார்னா அந்த டீம் ரொம்ப அடியாகும். அது இல்லாமல் ஃபேன்ஸ் கலாய்ப்பாங்க. அதனால் நல்லா இருக்காது அப்படிங்கிறக்காக நம்மளுடைய செத் ராலன்ஸ் ஒரு ஹீலான ஒரு ஃபேக்ஷனில் இருக்க ஒரு ஹீல் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு தத்துரூபமாக பண்ணுவார் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அவரு கூட நம்மளோட பிரான் பிரேக்கர் இருக்கிற மாதிரி பிரான் பிரேக்கரும் செத் ராலன்ஸ் சேர்ந்து நம்மளுடைய பால் ஹெமனுக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறக்காக இந்த ஒரு ஃபேக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இதிலேருந்து ஃப்யூச்சரில் ரெஸ்லர் கூட மேபி இந்த இதில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது வளர்ந்து வர ரெஸ்லர் இந்த பால் ஹெமனுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன, இந்த டீமை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும், இன்னும் உறுதியாக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த டீமுக்கு ஒரு டைட்டில் மேபி வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ டபிள்யூடபிள்யூ ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். அது மேபி என்ன முடிவு நம்மளோட டபிள்யூடபிள்யூ எடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், 2025 மணி த பேங்கை நம்மளுடைய செத் ராலன்ஸை குவாலிஃபை ஆக்கலாம். குவாலிஃபை ஆக்கி அந்த மணி த பேங்கை நம்மளுடைய செத் ராலன்ஸை வின் பண்ண வைக்கலாம். வின் பண்ண வச்சு அந்த மணி இந்த பேங்கை அப்போக்கி கரண்ட்லி யார் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்காங்களோ, இல்லை அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக இருக்காங்களோ, அவங்கள்ட்ட நம்மளுடைய செத் ராலன்ஸ் கேஷ் இன் பண்ணி அந்த டீம், அதாவது பால் ஹெமனுக்கு கீழே இருக்குல்ல செத் ராலன்ஸ் பிரான் பிரேக்கர்லாம் இருக்காங்களா, அந்த டீமுக்கு நம்மளுடைய செத் ராலன்ஸ் ஒரு டைட்டிலை கொண்டுட்டு போவார். டைட்டிலை கொண்டுட்டு போயிட்டு அந்த ஒரு ஹீல் ஃபேக்ஷனில் நம்மளுடைய செத் ராலன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு டைட்டிலுக்கான ஒரு முக்கியத்துவத்தை அந்த ஒரு ஃபேக்ஷனில் கொடுப்பாரு. அது இல்லாமல் அந்த டீம் அந்த ஒரு டைட்டில் இருக்குது அப்படின்னாவே அந்த டீம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாப்புலாரிட்டி ஆகும். அது இல்லாமல் இந்த ஒரு டீமுக்கு கண்டிப்பாக டைட்டிலுங்கிறது வேணும் அப்படிங்கிறக்காக ஃபேன்ஸும் அதை தான் ஏற்றுக்குவாங்க. அதாவது ஹீல் ஃபேக்ஷனில் இருக்க அப்படின்னா அதில் ஒரு டைட்டிலாவது இருந்தால் தான் ஃபேன்ஸ் அதிகமாக ஏற்றுக்குவாங்க. அதாவது சரிப்பா இது ஒரு ஹீல் ஃபேக்ஷன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்குவாங்கல்ல. அதனால் மேபி இப்போ டபிள்யூடபிள்யூ பிளான் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால், 2025 மணி இந்த பேங்கை நம்மளுடைய செத் ராலன்ஸை வின் பண்ண வச்சு செத் ராலன்ஸ் கேஷ் இன் பண்ணி செத் ராலன்ஸ் அந்த டைட்டிலை அந்த ஃபேக்ஷனுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி தான் இப்போ ஸ்டோரி லைனை நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானை தான் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ எக்ஸிக்யூட்டிவ் பண்ண இந்த பிளானை தான் டபிள்யூடபிள்யூ நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய செத் ராலன்ஸ் மணி த பேங்கை வின் பண்ணி அந்த மணி இந்த பேங்கை வேர்ல்டு டைட்டிலுக்கு கேஷ் இன் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியனுக்காக கேஷ் இன் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை நம்மளுடைய அந்த ஹீல் ஃபேக்ஷனில் இருக்காங்க நம்மளுடைய செத் ராலன்ஸ் இந்த வேர்ல்டு டைட்டில் இல்லை அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ டைட்டில், இந்த ரெண்டு டைட்டிலில் நம்மளுடைய செத் ராலன்ஸ் அந்த ஃபேக்ஷனுக்கு எந்த டைட்டிலை கொண்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இப்போ சேமி ஜெயினுக்கு அதாவது நம்மளுடைய ஜே உசோ வச்சிருக்க அந்த வேர்ல்டு டைட்டிலுக்காக நம்மளுடைய சேமி ஜெயின் இப்போ ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ போய்கிட்டுருக்கு. அதாவது நம்மளுடைய சேமி ஜெயின் இப்போ வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணி அது ரொம்ப காலங்கள் ஆச்சு. ஆனாலும் இப்போ நம்மளுடைய சேமி ஜெயினுக்கு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூ ஒரு பிளானில் இருக்காங்களாம். அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய ஜே உசோ டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அதாவது கும்தரை பீட் பண்ணி டைட்டிலில் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த டைட்டில் ரொம்பவும் ஒரு போரிங்காக தான் போய்கிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் அதிகமாக வெறுக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணார்ல, அதை விட நம்மளுடைய ஜே உசோ ரொம்ப ஃபேன்ஸ்லாம் வெறுக்கிறாங்க. அதனால் இந்த டைட்டிலுக்காக ஒரு மவுஸ் வேணும். அதாவது இந்த ஒரு ஃபியூடு நம்மளுடைய ஜே உசோ டைட்டில் வச்சுருக்காருன்னா அந்த டைட்டிலுக்கான ஃபியூடு அப்படிங்கிறது அதிகமாக போகணும். அதாவது இந்த டைட்டிலுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய ஜே உசோவும் சரி நம்மளுடைய சேமி ஜெயினும் சரி ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது இவங்களுக்குள்ளே. அவங்களுக்குள்ளேயே
ஒரு மிகப்பெரிய ஒரு ரைவல்வரியை வந்து லாங் டைம் ஒரு ரைவல்வரியை கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டபிள்யூ கொண்டு அந்த ஒரு பிளானை வந்து இப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்களாம். அதாவது இப்போ வந்து நம்முடைய ஜே உசோவும் சரி நம்முடைய சேமி செயின் ரொம்ப ஒரு க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனாலும் நம்மளுடைய சேமி செயின் வந்து நம்முடைய ஜே உசோவுக்கு வந்து பிட்ரே பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது எனக்கு வந்து உங்ககிட்ட இருக்க அந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சேமி செயின் வந்து நம்முடைய ஜே உசோவை வந்து அட்டாக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அட்டாக் பண்ணி அதாவது பெட்ரே பண்ணிடுவார், அதாவது துரோகம் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி வர பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயே, அதாவது ஜே உசோவும் சரி நம்முடைய சேமி செயினும் சரி இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஃபியூடு போகுது அப்படின்ட்டா இது வந்து ஒரு லாங் டைம் ஃபியூடாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி நம்முடைய பேக்லாஸ்க்கு முன்னாடி வந்து இவங்களுக்கான ஃபியூடு வந்து டபிள்யூ கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டா பேக்லாஸில் வந்து நம்முடைய சேமி செயின் விசஸ் நம்முடைய ஜே உசோவுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச்சு பேக்லாஸில் மேபி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக ஃபேன்ஸால் எதிர்பார்க்கப்படுது. அது மேபி நம்மளுடைய டபிள்யூ வந்து பேக்லாஸுக்கு முன்னாடி வந்து ஃபியூடை கிரியேட் பண்ணி பேக்லாஸில் வந்து இவங்களுக்கான மேட்சை வைக்கிறாங்களா, இல்லை பேக்லாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கான ஃபியூடை கிரியேட் பண்ணி ஒரு லாங் டைம் ஃபியூடை கொண்டுட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது மேபி தெரியல. ஆனாலும் நம்மளுடைய ஜே உசோவோட ஃபஸ்ட்டு ஆப்பனண்ட்டாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சேமி செயின் தான் நம்மளுடைய ஜே உசோவோட ஃபஸ்ட்டு ஆப்பனண்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மேபி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இப்போ சொல்லப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய ஜே உசோவுக்கு வேறு யார் வந்து ஆப்பனண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு விருப்பமான ரெஸ்லரோட பேரை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. டபிள்யூ வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கருக்காக ஒரு புதிய ஒரு எதிர்காலத்தையே வந்து நம்முடைய டபிள்யூ வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மேபி இப்போ சொல்லப்படுது. அதாவது ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூ அப்படின்னா அது யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டால் அது முழுக்க முழுக்க நம்முடைய பிராண்ட் பிரேக்கரை தான் குறிக்கும். அதுக்கு வந்து சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் தான். அதாவது இப்போ டபிள்யூட ஒட்டுமொத்த பிளானும் ஒட்டுமொத்த ஃபியூச்சர் யார் அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க இப்போ பிராண்ட் பிரேக்கர் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டபிள்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ என்ன தான் இப்போ ரோமன், செத்து, பங்கு, கோடி, ஜான்சினா, ட்ரூ அப்படிங்கிற ஏகப்பட்ட ரெஸ்லர் இருந்தாலும் இவங்களுக்கு அடுத்ததாக யார் டபிள்யூ வந்து கேரியன் பண்ண போகிறா, அதாவது அவங்களோட டபிள்யூ வந்து அவங்களோட தோலை வந்து சுமக்க போகிறது யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒருத்தர் தான். அவரை வந்து ஒருத்தரை தான் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் அது வந்து யார் அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் தான். அதாவது பிராண்ட் பிரேக்கரை வந்து ஒரு வளர்ந்து வர ரெஸ்லர் தான். ஆனாலும் அவருக்கு வந்து வளர்ந்து வரணும், இன்னும் வளர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் டைமாக யார் நம்முடைய பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து உதவுறாரு அப்படின்னு கேட்டால் அது வந்து முழுக்க முழுக்க ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து மறைமுகமாக இருந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து உதவிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது இப்போ வந்து ஒரு ஃபியூடு போகுது. அதாவது இப்போ வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் கூட வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து ஜாயின் பண்ணிட்டார். அதாவது நம்முடைய செத்ரோன்ஸும் சரி நம்முடைய பிராண்ட் பிரேக்கரும் சரி நம்முடைய பால் ஹேமனுக்கு கீழே தான் இருக்காங்க. ஆனாலும் ரெசல்மேனியா 40 வந்து நம்முடைய பாலிகம் வந்து ஒரு ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி நம்முடைய சிஎம்முக்கு சரி பெட்டரே பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க 2 பேருமே வளர்ந்து முடித்த ரெஸ்லர். அதாவது இவங்க 2 பேருமே எல்லா விஷயத்தையுமே டபிள்யூல சாதிச்சு முடிச்சுட்டாங்க. ஆனாலும் வளர்ந்து வர ரெஸ்லர் யார் அப்படின்னா நம்முடைய பிராண்ட் பேக்கர் தான். பிராண்ட் பேக்கரும் சரி நம்முடைய செத்ரோன்ஸும் சரி கூட இருக்கிற அப்படிங்கிறப்ப நம்முடைய டபிள்யூ இருந்து இவங்க வந்து இப்படியே ரோமன், செத்து இவங்க எல்லாமே இருக்காங்கன்னா இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் டபிள்யூ விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து டபிள்யூ கேரிங் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பிராண்ட் பேக்கர் தான். அதுக்காக இப்போலேருந்தே நம்முடைய டபிள்யூ வந்து ஒரு பிளேயர் சொல்லிய போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கரோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கிய அடித்தளமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது இல்லாமல் டபிள்யூ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு விட ஒரு மடங்கு மேலேயே நம்முடைய பிராண்ட் பேக்கருக்கு வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் எப்படி டாப்பில் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கருக்கும் எல்லா விஷயத்தையும் நம்முடைய பாலிகமன் மூலியமாக கற்றுத்தர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸே நம்முடைய பாலிகம்கிட்ட சொல்லியிருக்காரு. அது இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதாவது நான் இருந்தாலும் சரி நான் இல்லாமல் போயிட்டாலும் சரி ஆனாலும் நீ வந்து பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து பர்சனலி எல்லா விஷயத்தையும் நீ சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தை அப்போ சொன்ன ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சொன்ன விஷயத்தை வந்து இப்போ நம்முடைய பாலிகமன் வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஒரு வேளையாக நம்மளுடைய டபிள்யூ வந்து ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூல வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்லராக வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து டபிள்யூ உருவாக்கிட்டாங்க. இதில் வந்து முக்கிய அடித்தளமாக யார் இருக்கிறா அப்படின்னா அது முழுக்க முழுக்க ரோமன் ரெயின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு அடுத்தபடியாக டபிள்யூ வந்து யாரை ப்ரொமோட் பண்ணுறாங்க, யாரை வந்து டபிள்யூட ஃபேஸாக கொண்டுட்டு போக போகிறா அப்படின்னு கேட்டால் அது முழுக்க முழுக்க அது பிராண்ட் பிரேக்கரை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து பிராண்ட் பிரேக்கருக்கோட வெற்றிக்காக அதிகமாக பாடுபடுறாரு அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி, அதாவது மறைமுகமாக வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து நெக்ஸ்ட் WWE ஃபேஸ் அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டால் 100% நான் ஏற்றுக்குவேன். அதாவது பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு WWE தாங்க கேரியன் பண்ணுறதுக்கான முழு தகுதியுமே பிராண்ட் பிரேக்கருக்கு இருக்கான்னு கேட்டால் 100% இருக்குது. அதனால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நான் வந்து கண்டிப்பாக நம்ம பிராண்ட் பிரேக்கரை வந்து WWE வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள், தகுதிகள், அதிகாரங்கள், அந்தஸ்து எல்லாமே நம்முடைய பிராண்ட் பிரேக்கருக்கு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.